வாவ்! நைட் டைமில் இந்த இடம் பயங்கர ஃபேரி டேலாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. கெப்படோக்கியா துருக்கியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இடம் வந்து கொரமே வாயில் நுழைய மாட்டேங்குது. கொரேமே அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து ட்ராவலர்ஸ் கேவ் ஹோட்டல் அங்கே தான். ஒரு நாளைக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 70-80 யூரோ அப்படி வரும். 70 யூரோஸ் to 80 யூரோஸ் வரும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே கேவ் ஹோட்டல்ஸ் தான். அதனால் வந்து எங்கே புக் பண்ணாலுமே இந்த மாதிரி செட்டப்பில் தான் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்க பயங்கர அமேசிங்காக இருக்குது. அதுவும் நைட்டில் கலர் கலராக லைட்டிங்ஸு, ஃபேரிடேல் பிளேஸ் மாதிரி இருக்குது இங்கே. அதெல்லாம் ஃபுல்லாக அந்த கேவ், அதுக்குள்ளே எல்லாமே ஹோட்டல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த டெக்கரேஷன், லைட்ஸு, ஸ்னோஃபால் வேறு இன்றைக்கி. ஸோ அது வந்து இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. ஒரு ஆசமான வியூ பார்க்க போகிறோம். கெப்படோக்கியாவில் பயங்கர ஸ்னோ. ஒரு பயங்கரமான வியூ பார்க்கறதுக்கு தான் மேலே போயிட்டுருக்கேன். ஹோட்டலுக்கு மேலே இங்கே செம்ம ஸ்னோஃபால் இருக்குது. அதனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்னோ இங்கே. இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். இதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். அப்படியே கீழே ஆமாம். Wow, amazing fairy tale view of Cappadocia. நைட்டில் இப்படி தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. Wow. Nice. இங்கேருந்து பயங்கரமான வியூ இருக்கு. காலையில் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் நைட் டைமில் செம்ம அழகாக இருக்குது. இங்கே இது எல்லாமே கேவ்ஸ் தான். லைட்ஸ், டெக்கரேஷன், அந்த கேவ் ஃபார்மேஷன், இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நிஜமாவே செம்ம அமேசிங் பிளேஸ் கெப்படோக்கியா. உண்மையாகவே மிஸ் பண்ணக்கூடாத இடம் கெப்படோக்கியா. செம்ம அழகாக இருக்குது சீரியஸ்லி. அதுவும் நைட் டைமில் ஸ்னோஃபால் இதோடு சேர்ந்து செம்ம அழகாக இருக்குது. சம்மரில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் வின்டரில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஃபேரிடேலாக, ரொம்ப அழகாக, ஒரு கனவு மாதிரி இருக்குது இந்த இடம் சீரியஸ்லி பார்க்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் நேர்லேருந்து பார்த்தா தான் இதோட அழகே தெரியும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி கேவ்ஸு, அதுவும் ஸ்னோஃபால் இருக்கிறதுனால எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. அதுலேயும் வந்து அழகழகாக குட்டி குட்டியாக லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆனால் இன்னும் ஒன்று பயங்கரமாக குளிருது. இங்கே மேலே வந்து ரூம்ஸ் எல்லாம் கேவுன்றதுனால அந்த ஃபயர்லாம் வந்து ஃபயர் பாட்லாம் கொளுத்தி அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கதன்னு இருக்குது. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கிற குளிருக்கு தாங்கவே முடியாது அந்த கேவ் ஹோட்டலுக்குள்ளே. ஆனால் சூப்பராக இருக்குது, செம்ம ஆசம். இதில் வேறு நாளைக்கு 4 மணிக்கு அந்த ஹாட் ஏர் பலூன் இருக்குது, அதுக்கு போகிறோம். நார்மலாக யூஸ்வலாக சம்மர்லலாம் 60 யூரோஸ் 70 யூரோஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வின்டரில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கிறதுனால ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 130 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ. ஆனால் சம்மர் டைமில் வந்து அப்படியே பாதி தான் இருக்கும் ப்ரைஸ். ஏன்னா அது டெய்லியுமே அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து வின்டருக்கு வந்து ரொம்ப ரேராக தான் பறக்குது வெதர் ப்ராப்ளம்னால. ஸோ அதனால ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங்கில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குனே இவங்க அழகழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடம். ஊஞ்சல் சூப்பராக இருக்குது. அமேசிங் பிளேஸ் சீரியஸ்லி. ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே உருவான கேவ்ஸ். அதை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே கார்விங் பண்ணி வீடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கெப்படோக்கியா.
ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வியூ பார்த்தாலே தெரியும் நைட் டைமில். பகலில் எப்படி இருக்குன்னு தெரில, நாளைக்கு காலையிலாம் பார்க்கணும். ஆனால் நைட்டில் செம்ம அமேசிங்காக இருக்குது. அதுவும் இந்த லைட்ஸு எல்லா இடமும் கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது நைட் ஃபுல்லாக. இங்கே வா, இங்கே ஆல்மோஸ்ட் ஹோட்டல் எல்லாமே கேவ் ஹோட்டல்ஸ் தான். எல்லாமே வந்து அந்த கேவில் வந்து கார்விங் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே நின்று பார்க்கவே. உள்ளே போகிறதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். செம்ம பிளேஸ், சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கனவு தேசம், கனவுல வர இடம் மாதிரி இருக்குது. ட்ரீமில் எல்லாம் வரும், இந்த மூவிஸ்லலாம் வந்து பார்க்கும்போது இருக்கும். ஸோ நமக்கே ரொம்ப ஆசையாக அந்த மாதிரி ஒரு இடம். சீரியஸாகவே பார்க்கவே அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கேவ்ஸ் எல்லாமே. இங்கே ஸ்னோஃபால் இருக்கிறதுனால இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். நார்மலாக சம்மர் டைம்லலாம் இங்கே தான் உட்காந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். இப்போ வின்டர் டைமில் இல்லை, பட் சம்மர் டைமில் இருக்குது. அங்கே எனக்கு எதிரில் அதுவுமே வந்து ஒரு 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 கேவ் தான். இந்த கேவ் தான் இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிமலை சாம்பல்லேருந்து உருவான இடம் தான் அது. பார்த்திங்கன்னா அழகழகாக இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே 1 2 3, இந்த சைடு 1 4, அங்கே குட்டி குட்டியாக இருக்குது நிறைய. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க. செம்ம ஆசையாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது சீரியஸ்லி. இங்கே வாவ், நைட் 10 கப்படோக்கியா. கெப்படோக்கியாவில் எங்கே பார்த்தாலுமே அழகாக இருக்குது. துருக்கியில் கெப்படோக்கியா அந்த கோர்மேன்ற இடத்துல தான் இருக்கும். அங்கே இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது. ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே பார்த்தாலுமே சூப்பராக இருக்குது. அமேசிங் வியூ, எங்கே இருந்தாலுமே அமேசிங் வியூ. இங்கே வந்து இஸ்தான்புலோட ரொம்ப சீப்பாக இருக்குது. அங்கே தான் ரொம்ப காஸ்ட்லி. இங்கே விட ரொம்ப ரொம்ப டூரிஸ்ட் அங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்லேயே விற்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து துர்க்கிஷ் லிராவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் இஸ்தான்புல்லே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கெப்படோக்கியாவில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் வந்து லோக்கலில் பண்ணுறதே கிடையாது. அதிகபட்சம் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பண்ணலாமா, அதுவுமே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈவினிங்கில் துர்க்கிஷ் லிரா இல்லை இந்தியன் மணி தான் இருக்குல்ல, வேறு US டாலர் இருந்துச்சு, யூரோ இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது மணி வச்சுருந்தீங்கன்னா, இந்தியன் ருப்பீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே எங்கேயுமே மாற்ற மாட்டேங்கிறாங்க. பலூன் ட்ரிப் வந்து ஆஃப்டர் 8 days கழிச்சு நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப லக்கி. நான் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 நாள் கழிச்சு நாளைக்கு தான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறாங்களாம் பலூன் ரைட். மேபி லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
குட் மார்னிங், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கெப்படோக்கியாவில் ஃபர்ஸ்ட் டே. நேற்று ஈவினிங் இங்கே லேண்ட் ஆகி பயங்கர ஸ்னோஃபால், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் பலூன் ரைட் புக் பண்ணி இன்றைக்கி காலையில் இப்போ தான் பிக்கப் டைம் சொல்லியிருக்கிறாங்க 6:20க்கு. ஏன்னா இங்கே 7:30 அப்படி தான் அங்கே பலூன் அப் பண்ணுவாங்களாம். சன்ரைஸ் அப்போ தான்ன்றதுனால, சன்ரைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹோட்டல் வாசலில். இதுதான் என்னோடய ஹோட்டல். வின்டர் டைமில் வந்து இப்போ ஆஃப்டர் 8 days வந்து ஒரு 8 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பலூன் பறக்க போகுது. ஸோ அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். ஸோ போய் பார்ப்போம். பிக்கப் பண்ணி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் மீட் பண்ணுவோம். பாய். பிக்கப் வேன் வந்திருக்கு. காலையில் பலூன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஓ மை காட்ஸ். வா 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 வா. செம்ம வின்டர், பயங்கரமாக இருக்குது இந்த இடம். இங்கே Ahmet abi kaç kişi aldı? 15. Adam toplam 15. Sistem tamam yani. நிஜமாவே ஸோ லக்கி. ஆஃப்டர் 8 days இங்கே ஓ மை காட், எவ்வளோ பெரிய பலூன். நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ பெருசு. இப்போதான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க ஏர் ஃபுல்லாக. மேலே லோட் பண்ண போகிறாங்க எல்லாரையும். அங்கப்பா எவ்வளோ பலூன்ஸ். அடா 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 அடா, சான்ஸே இல்லை. செம்ம ஃப்ரீஸி, -16 degree. செம்ம ஃப்ரீஸியாக இருக்கு. ஹேண்ட் ஷூ தெர்மல் வேர்லாம் இல்லாமல் சான்ஸே இல்லை. அங்கே அங்கே பாருங்கள் எவ்வளோ பலூன் இருக்குன்னு. அந்த இடம் ஃபுல்லாக பலூன்ஸ் தான். எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் பெரிய 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 பலூன்ஸ். இங்கே என்னோடய பலூனே இந்த எல்லோ கலர் பலூன் செம்ம பெருசாக இருக்குது. உண்மையிலே ஸோ லக்கி. இன்னைக்கு பலூன் புக் பண்ணும்போதே சொன்னாங்க ஆஃப்டர் 8 days வந்து இப்போ தான் பலூன் வந்து பறக்குது. ஸோ அதில் இன்னைக்கு வந்தது பெரிய விஷயம். Yani 26 Orada kaç var? Abi evet 26. காரில் போயிட்டு இருக்கப்பா குளிரில். ஓ மை காட். Havada su olur mu? Termosdan çay vereceksin İbo. Hayır. வாவ், இந்த பலூன் மேலே போகுது. Ay için demiyorum. Oh my god. Wow 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 wow. Yeni mi ben? Hocam çatısında 3 kilometre aileler falan var. İlgine. அதுக்குள்ள ஒரு பலூன் மேலே போயிடுச்சு. Geleyim ben şişirmeye. Geleyim mi? Tamam hazırla yavaş yavaş. Verelim baba. Sigara இப்போ தான் எல்லாம் எங்கே இருக்கிறா ஹாட். இங்கே இருக்கிற இந்த ஃபயரை வச்சு தான் ஃபுல்லாக அந்த ஹாட் ஏரை உள்ளே ஃபில் பண்ணுறாங்க. Oh my god, செம்ம லவுடாக இருக்குது.
Exactly how many meters? Now 300 meters. 300. Maximum how much we can go? Today is 1000 meters, but maximum level is very more Freezy. windy. Windy. Okay, Yeah. okay. Today maybe 800. 800. Yeah, okay. Wow. இங்க வந்து sunrise. Okay. Sun தூக்கு. Wow. எவ்வளோ balloons. ஆயிரக்கணக்கில் இருக்கு. So nice. செம்ம ஃப்ரீஸியாக இருக்கு இந்த இடம் முடியல ஆனால் செம்ம ஒர்த்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அமேசிங் சன்ரைஸு அந்த பிளேஸ் எல்லாம் பலூன் ஒரு ஆயிரக்கணக்கில் பறக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஃபயரோட தான் நல்லா இருக்கு அதனால பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது முடியல. நார்மலாக 1000 மீட்டர் வரைக்கும் பறக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விண்டு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால 300 மீட்டர்ஸ் மட்டும்தான் 300 to 500 மட்டும்தான் பறந்தாங்க. ரொம்ப ஹைட்டு போல் இதுக்கே முடியலை. Tamam yeter o kadar gelsin. Fazla gelmesin. Seviye 2200'de 250 derece 20 kilometre. Çok tepede. Oh. Parking on the trailer. Where are we? Bravo. Where are we? Hadi bir tarafa doğru bir. Welcome to ground again. Everybody here, yeah? Nobody jumping? Okay, everybody here. 对，它那个价格一直在变，对，浮动的。Okay, everybody, come here, please. Bruno. How was your flight? Super. Okay, 3, 2, 1. Alkol free, enerji drink. You can take it, go on. İşimiz yok.
那我自己拿吧。Cheers! Campe. Yeah. Cheers. பயங்கரம் குளிரில் செத்து போயிட்டேன் நான். எப்பா காலில் விரைச்சி போச்சு. Okay, everybody listen to me. Hey, everybody. If you want to tip my team, you can tip in the tip box, okay? Thank you hocam. Thank you very much. Thank you. Bravo hocam. Thank you. Teşekkürler. Thank you very much. இது வழியாக முடிஞ்சது. நல்லபடியாக ஏறி நல்லபடியாக இறங்கியாச்சு. பேச்சே வர மாட்டேங்குது குளிரில். இங்கே லாஸ்ட் டைம் செகண்ட் ஷிஃப்ட் பலூன் பறந்துட்டுருக்காங்களாம். ஹாட் ஏர் பலூன் முடிஞ்சு இப்போ தான் வெளியே வந்தேன் நான் ரூமை விட்டு. அவ்வளோ கஷ்டம் இங்கே குளிர் தாங்க முடியல. 2016 முதல் ட்ரிப் ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையாலே சீரியஸாக துருக்கியே ரொம்ப அழகான நாடு. அதில் கெப்படோக்கியா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. 2026. ஓ மை காட். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ரொம்ப அழகான இடம். சீரியஸாகவே பார்க்க மட்டும் இல்லை, இங்கே பழகிறவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஆனால் இங்கே இஸ்தான்புலை விட கப்படோக்கியா வந்து ரொம்ப ஸ்வீட். ஏமாற்ற மாட்டேங்கிறாங்க. ரேட் எல்லாமே ரீசனபுளாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸ் சீரியஸ்லி. ஆனால் வின்டரில் வரும்போது இந்தியாவிலேருந்துலாம் ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் இல்லைன்னா இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த குளிருக்கு. ஸோ ட்ரிப்பு வரணும்னு பிளான் பண்ணுறவங்க சம்மரில் வந்தால் இன்னுமே நிறைய என்ஜாய் பண்ணலாம் பிளேசஸ்லாம். ஏன்னா இங்கே நார்மலாக போகிறத விட வின்டரில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ட்ராவல் இங்கே. அதனால் நீங்கள் வின்டரோட சம்மரில் ட்ராவல் பண்ணால் இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க ஃபுட்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ஃபுட் மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்பைசி கிடையாது, அவ்வளோ ஃப்ளேவர் கிடையாது. மினிமம் ஃப்ளேவர், மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே. அதுக்கப்புறம் சீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கோட் சீஸ் வந்து ரொம்ப ஸ்மெல் அரோமேட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. கெப்படோக்கியாவில் மணி எக்ஸ்சேஞ்செலாம் ரொம்ப கஷ்டம் சீரியஸாக. இங்கே போகும்போனால் போஸ்ட் ஆஃபீஸில் தான் சேஞ்ச் பண்ணுன்றாங்க. மற்றபடி இங்கே பெருசாக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் எல்லாம் இல்லை. அது ஒரு கஷ்டமாக இருக்குது இங்கே. நாங்கள் ஏடிஎம்மில் தான் போய் எடுத்துகிட்ருக்கேன் காசெல்லாம். ஃப்ரீஸி கோல்டு கெப்படோக்கியா. இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இஸ்தான்புல்ல கூட இல்லை, ஆனால் இங்கே கெப்படோக்கியாவில் இருக்குது. வாவ். சொவீனியர்லாம் வாங்கணுன்னா நீங்கள் இங்கேயே வந்து வாங்கலாம் கெப்படோக்கியாவில். ஏன்னா இஸ்தான்புலை விட கெப்படோக்கியாவில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அங்கே வந்து நார்மல் சொவீனியர்ஸே 250 லீரா சொல்கிறாங்க. 250 200 அப்படி ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் இங்கே நார்மலாகவே 50 to 100 லீராஸ்லேயே விற்கிறாங்க. அதனால் சொவீனியர் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கெப்படோக்கியாவில் வந்து வாங்குங்க. அங்கே அந்த பலூன்ஸ் அதெல்லாம் வந்து இஸ்தான்புல்லையே இருக்கும். பட் அது அங்கே வாங்காமல் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதான் இங்கே ப்ரைஸ் பார்கெயின்லாம் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இருக்காது போல். ஏன்னா ஓரளவுக்கு நார்மலான ரேட் வச்சுருக்காங்க.
அதுலேருந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை, அநியாயமாக ஒரு 5 மடங்கு ரேட் வச்சுருக்காங்க. 50 ரூபா பொருள் வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க இஸ்தான்புல்லில். ஸோ அங்கே ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். குளிரில் பேசக்கூட முடியல, அவ்வளோ குளிர் இங்கே. நிறைய ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. வின்டர் சீசனால் கொஞ்சம் டூரிஸ்ட் கம்மியாக இருக்காங்க. ஈவினிங் 6 o'clock ஆனாலுமே அவ்வளோ டூரிஸ்ட்னால் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வின்டர் டைமில் இங்கே ரொம்ப அதிகமான டூரிஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் வின்டர்ன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. கேமரா கூட ஹோல்ட் பண்ண முடியல கையில், அவ்வளோ கோல்டாக இருக்கீங்க. செம்ம ஃப்ரீசிங், சான்ஸே இல்லை. கொஞ்சம் நேரம் இருக்கு. பேசக்கூட முடியல, அவ்வளோ கோல்டாக இருக்குது, பேசக்கூட முடியல. சீரியஸாக சொன்னால் அவ்வளோ கோல்டாக இருக்குது, பேசக்கூட முடியாத அளவுக்கு. இப்போ தான் கையே ஃபீல் ஆகுது. எவ்வளோ கிட்ட கொண்டு போனாலுமே சூடு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இது தேவையா? உன்னை யாரு குளிரில் இங்கே வர சொன்னது? பட் நல்லாயிருக்கு. சோலோவாக ட்ராவல் பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போவுமே ட்ரிப்பு போகும்போது தம்பி வருவான், அப்படி இந்த வாட்டி வரல, நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணேன். கார்பெட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏன்ஷியண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அந்த லைட்ஸு இங்கே வந்து அந்த கார்பெட்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கார்பெட்டு, அந்த லைட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அலாடின் ஃபீல் வருது. இந்த மேஜிக் கார்பெட்டு, இந்த மேஜிக் லைட் மாதிரி ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க. இங்கே அலாதீன் லேம்ப்பு சூப்பராக இருக்குது. சோவினியர்ஸ்லாம் இங்கே சீப்பாக இருக்குது. இங்கே 40 துர்க்கிஷ் லீரா. இது வந்து இஸ்தான்புல்லில் 250 லீரா சொல்லுவாங்க. சேம் இந்த மாதிரி மேக்னெட் திங்ஸ் எல்லாமே. லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கார்பெட் லைட்ஸு ரொம்ப ஆர்டிஸ்டிக். இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வந்து அந்த கலை நயத்தோடு வாழ்கிறவங்க போல். எவ்வளோ அழகான கார்பெட்ஸ். உள்ளே ஃபுல்லாகவே கார்பெட் தான், பட் உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய பேர் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது கார்பெட்ஸ்லாம். சீரியஸாக சூப்பராக இருக்குது. டிசைன்லாம் சும்மா தெருக்கி விட்றாங்க. லைட்டாக இருக்கட்டும், கார்பெட்டு விற்கிற சின்ன சின்ன திங்ஸ் கூட, ஜுவல்ஸு, இதெல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் சூப்பராக இருக்குது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு இந்த மேட் கார்பெட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதை கொண்டு போகிறது கஷ்டம். மற்றபடி சின்ன சின்ன அந்த ஆர்டிஸ்டிக் திங்ஸ், அந்த லைட்டு, இதெல்லாம் வாங்கலாம். இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. kebab restaurant, shops.